ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? டைம் ஒரு 4:15 போல் இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு அப்பா வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. காலையில் குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சினால இப்போ டவல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போத்திட்டு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக வெளியே வரவே முடியல, அவ்வளோ குளிருங்க. அதில் குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அப்பா. அப்பா கிளம்புன அப்புறமா நாங்களும் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்களையும் வந்து குளிக்க வச்சுட்டேன். அவங்கள வந்து புது ட்ரெஸ், அதாவது பிரதமாஷ்டமின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, புது ட்ரெஸ் 2 பேருக்குமா வாங்கினது போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாமி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் துளசி மடம் கிட்ட சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தது ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து இட்லி மாவு, அதான் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வச்சு இட்லி செஞ்சேன். ஃபஸ்ட்டு இட்லி வந்து உள்ளுக்குள்ளே தேங்காய், அதுக்கப்புறம் வெல்லம் வச்சு பூரணம் வச்சு செஞ்சதை காலையில் சாப்பிட்டுக்கிட்டோம். மதியத்துக்கு பெரியவனுக்கு வந்து சாதம், டால்மா, ஊறுகாய், சின்னவனுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் டால்மாவும் கொடுத்துருந்தேன், ஏன்னா அவனுக்கு ஃபீவர் அதனால். அதுக்கப்புறம் ஈவினிங் சாப்பிட்டு முடித்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு லைவ் பண்ணியிருந்தேன். லைவ் முடிச்சுட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டேன். வீடெல்லாம் கழுவிட்டு இருட்டாயிடுச்சு, சரி விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன். விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பகவத்கீதை வந்து கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருந்தேன். பகவத்கீதை படித்து முடித்த அப்புறமா பசங்க வந்து பக்கோடி செஞ்சால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கோடி, அதுக்கப்புறம் டீ போட்டிருந்தேன். பெரியவன் வந்து படிச்சுட்டு இருந்தான். ஹாய் சொன்னோன்னே ஹாய் சொல்லிவிட்டு அவர் வந்து படிச்சுட்டு இருந்தார். சின்னவர் வந்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டே படிச்சுட்டு இருந்தான், ஃபீவர் வேறு. அப்பா வந்து பேரிச்சம்பழத்தில் கொஞ்சம் ஜாம் பண்ணி தர சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு டால்மா, மதியம் செஞ்ச டால்மா தான். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் சைட் டிஷ், கொஞ்சம் குர்குரே இருந்தது, அதை வச்சுட்டு சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. நாளைக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால வீடெல்லாம் வந்து கழுவின மாதிரி அடுப்பு வந்து துடைக்கணும். எப்போவுமே வந்து அடுப்பு மேலே மட்டும் துடைப்பேன், ஸ்லாப்பையும் சேர்த்து கொஞ்சம் தான் துடைப்பேன். நாளைக்கு வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, ப்ளஸ் வந்து பச்சரிசி தான் சாப்பிட்ணும். அதனால் இன்றைக்கி புழுங்கல் அரிசி செஞ்சதுனால ஸ்லாப்லேருந்து எல்லாமே கழுவிட்டு நான் காய்கறி கட் பண்ண அந்த கத்தி, பிளேட்டு, அதுக்கப்புறம் அடுப்பு சுற்றி எல்லா பக்கமும் அடுப்பு கீழே எல்லாம் அந்த செல்ஃபு எல்லாத்தையுமே துடைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை பிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த துணியெல்லாம் கூட துவைச்சி போட்டுறணும். ஏன்னா இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி ரெடி பண்ணதுனால அந்த துணி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அதையும் வந்து துவைச்சி காய வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டேன். பசங்க வந்து 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க, பாயெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் கழுவி வைக்க 2 பேரும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. குளிருக்கு பாருங்கள் எப்படி பூத்திட்டு படுக்கிறாங்க. ஃபுல் ட்ரெஸ் கழட்டவே இல்லை குளிர்துனால. இதுக்கு முன்னாடியெல்லாம் லைவில் பார்த்துருப்பீங்க, எப்படி பனியனோட சுற்றிட்டு இருந்தாங்க, அவ்வளோ குளிர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.